வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். ஆக்சுவலாக தனுஷ் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களும் சேரணும்னு சொல்லிட்டு பல பேரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த பிரார்த்தனை பலன் அளிக்கலைங்க. ரெண்டு பேரும் பெரிய எடுத்து லிட்டரலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகர் தனுஷ், நடிகை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க தான் 2004 வருஷம். ஒருத்தர் விட்டு கொடுக்காம தான் ஒரு மேடைகள்லையும் பேசுவாங்க, ஃபன்னாக பேசுவாங்க. பெரிய ஒரு சந்தோஷமான ஃபேமிலியாக தான் இருந்தாங்க. 2 ஆம்பளை பசங்க வேறு இவங்களுக்கு. தனுஷ் அவர்கள் முதல்ல அந்த பேச்சு அடிபட்டுச்சுல, ரஜினிகாந்த் சாருக்கு மருமகனாக போகிறார்ப்பா தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எள்ளி நகையாடினவங்க தான் பல பேர். இந்த பையனுக்கு அந்த ஃபேமிலி எவ்வளோ பெரிய ஃபேமிலியானு பல பேருமே பேசுனாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி தனுஷ் அவர்கள் அந்த குடும்பத்துக்குள்ளே போனாங்க. நல்ல பேரை சம்பாரிச்சு கொடுத்தா எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ் சினிமாவோட முக்கியமான நடிகர்ப்பா. இவருக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு தலைமுறையே வரும்ன்ற மாதிரி பெரிய பேரை சம்பாரிச்சாருங்க. அசுரன் படத்தோட பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும். இதுமாரி பல படங்களை சொல்லலாம். தன்னோட மனைவிக்கான மரியாதையும் அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தவராக தான் தெரியுது. 2 பேரும் அந்த பொது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறப்ப தங்களோட காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களும் ஈடுபட்டிருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டில் தனுஷ் அவர்கள் தன்னோட மனைவிக்காக ஒரு பாட்டை பாடி 2 பேரும் ஆற தழுவி நல்ல ஒரு ரொமான்டிக்கான மூவாலாக இருந்துச்சு. அது அந்த வீடியோ வெளியாகி எத்தனை பேர் கண்டுபிடிச்சோ என்னவோ, அதுக்கப்புறம் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுச்சு இவங்க 2 பேர் தரப்பில் இருந்து. அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது 2022 வருஷம். நாமளே அப்போ ஃபுல்லாக அதை கவர் பண்ணியிருந்தோம். பரஸ்பரமாக 2 பேருமே பிரியிறாங்க, இனிமேல் சேர்ந்து வாழ போகிறது இல்லைன்ட்டு 2 தரப்பில் இருந்தும் சொன்னாங்க. ஸோ 18 வருஷம் மன வாழ்க்கை ஒரு வழியாக கசந்தே போயிடுச்சு. இதுக்கு அந்த காரணம் இந்த காரணம் 1008 காரணங்களை ஒவ்வொருத்தரும் அடுக்குறாங்க. இது பர்சனல் விஷயன்றதுனால நம்ம அதை பற்றிலாம் பெருசாக ரிசர்ச் பண்ண வேணாம். தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த டைமில் போட்ட அந்த பதிவு இருக்குல்ல, இந்த பிரியறது சார்ந்த அறிவிப்பு பதிவு, அதை ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்களேன். 2 பேரும் என்னென்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு புரியும். 18 ஆண்டுகளாக நண்பர்கள், தம்பதி, பெற்றோர் நலம் விரும்பியாக இருவரும் இருந்தோம். இந்த பயணம் விட்டு கொடுத்தல், புரிதல், ஏற்றுக்கொள்ளல் என வளர்ந்தது. இருவரும் பிரிவதாக முடிவு செய்துள்ளோம். ஐஸ்வர்யாவும் நானும் தம்பதிகளாக இருப்பதில் இருந்து பிரிவதாக முடிவெடுத்துள்ளோம். எங்களின் முடிவை மதித்து எங்களின் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய. நானும் தனுஷும் வளர்ச்சி, புரிதல், அனுசரிப்பு என பயணம் செய்தோம். இன்று நம் பாதைகள் பிரியும் இடத்தில் நிற்கிறோம். தனுஷ் மற்றும் நான் ஒரு ஜோடியாக பிரிந்து தனிப்பட்டவர்களாக எங்களை புரிந்து கொள்ள நேரம் ஒதுக்க முடிவு செய்துள்ளோம். தயவு செய்து எங்கள் முடிவை மதித்து இதை சமாளிக்க தேவையான தனி உரிமையை எங்களுக்கு வழங்கவும். இப்படிக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இந்த பதிவுகள் வெளியாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கிசா மட்டும்தான் இந்த விஷயம் வெளியே பேசப்பட்டிருந்துச்சு. இது பேர் டிவோர்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம். ஆனால் அந்த 2 பதிவுகளும் வெளியான பிற்பாடு தான் இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாரும் சரி, தமிழக மக்களும் சரி முடிவு பண்ணாங்க, ரைட்டு கன்ஃபார்ம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தனுஷ் அவர்களுக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் ஆறுதல் சொன்னவங்களை விட இந்த மனுஷனுக்கு ஆறுதல் சொன்னவங்க தான் அதிகம் பேர். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தலைவா, உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு பல பேரும் இவருக்காக பதிவுகளை போட்டபடியே இருந்தாங்க. ஏன்னா இவரோட 2 மகள்கள் வாழ்க்கையும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். இன்னொருத்தவங்க வாழ்க்கை என்ன நடந்துச்சு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும். இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்காங்க ஃபேமிலியோடு, நமக்கு சந்தோஷம்தான். இதை தாண்டி இப்போ ஐஸ்வர்யா அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பிளவுங்க. இந்த மிடில் ஏஜ் கிரைசிஸ்னு சொல்லுவாங்கள்ல, இன்கேஸ் அது போல என்ன விஷயமான்றது சார்ந்தும் பல பேர் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. தனுஷ் அவர்கள் ரசிகர்கள், ஐஸ்வர்யா அவர்களை ஃபாலோ பண்ணுறவங்க, ரஜினி சாரோட ரசிகர்கள் வரைக்கும் எல்லாருமே நினச்ச ஒரு விஷயம், சரி ஓகே ஏதோ கோவத்தில் முடிவு பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் பதிவுகளை போட்டாங்க, ஆனால் விவாகரத்துன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக யாருமே சொல்லலை, கோர்ட்டுக்குன்னு அவங்க போகலை, கண்டிப்பாக சேர்ந்துருவாங்கப்பா அப்படின்னு நம்பிக்கையில் எல்லாருமே இருந்தோம். ஆனால் அந்த நம்பிக்கை வீண் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ என்ன நடந்திருக்கு, சென்னை குடும்ப நல நீதிமன்றம் இருக்குல்ல, இங்கே விவாகரத்து கோரி 2 பேர் தரப்புலையும் மனு தாக்கல் பண்ணப்பட்டிருக்கதா தகவல் வெளியாக இருக்குங்க. எல்லாருமே நம்மள விஷயம் ஒன்று, பட் இது போல் அப்டேட் தான் இப்போ ஒன்று கிடச்சிருக்கு. ஏன்னா பிரியறதை விட சேர்ந்து வாழறதா எல்லாருமே விரும்புவோம். அதுவும் ஸ்டார் ஃபேமிலி வேறு, ஸ்டார்டம் அதிகமாக செழித்தவங்கிற ஒரு ஃபேமிலி வேறு. இவருக்கு இருக்க ஃபேன் பேஸ் ஏராளம், இவங்களையும் ஃபாலோ பண்ணுற பல பேர் இருக்காங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு நட்சத்திர தம்பதி எதுக்காக பிரியணும்னு தான் எல்லாருமே வேதனைப்பட ஆரம்பித்தாங்க. இந்த 2 பேரை இப்போ விவாகரத்து கோரி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்களே, ஆக்சுவலாக 13B செக்ஷன்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் டிவோர்ஸ் பை மியூச்சுவல் கன்சென்ட். 2 பேரும் பரஸ்பரம்
மனம் ஒத்து தான் விவாகரத்து பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக மியூச்சுவல் கன்சென்ட்டாக போகிறாங்கன்னா விவாகரத்து அவங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிரும். மியூச்சுவலாக இல்லைன்னா மட்டும்தான் எழுதுக்கிட்டே போயிட்டுருக்கோம். இந்த விவாகரத்து மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கதா ஒரு விஷயமும் சொல்லப்படுதுங்க. இது போல் 2004 திருமணம் நடந்துச்சுல இவங்க 2 பேருக்கும். அந்த திருமணம் செல்லாதுன்னு நீதிமன்றம் அறிவிச்சிட்டா போதும், அதுதானே விவாகரத்து வந்து நிற்கும். அதுதான் இவங்களும் கேட்டிருக்காங்களாம். ஸோ கூடிய சீக்கிரமே இந்த மனு மீதான விசாரணை ஆரம்பிக்கப்பட போகுது. தனுஷ் அவர்களுக்கு என்ன கட்டம் என்ன கிரக வேலை புரியல எனக்கு. ஏன்னா தொடர்ந்து கோர்ட்டம் கையமாக தாங்க அவர் சார்ந்த விஷயங்கள் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்போவோ ஆரம்பித்த ஒரு வழக்கு, வினோதமான ஒரு வழக்கு. அதாவது தனுஷ் எங்களோட பையன், கஸ்தூரி ராஜா அவர்கள் ஃபேமிலிக்கும் தனுஷுக்கும் தொடர்பு இல்லை, நாங்கள் பெற்று வளர்த்த பையன் திடீர்னு ஓடி போயிட்டாரு, அவர் ஃபியூச்சரில் பார்த்தா தனுஷா வந்து நிற்கிறாரு. திருடா திருடி படத்தில் ஒரு பாட்டு மன்மதராசான்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் தனுஷ் ஆடுறத டிவியில் பார்த்தோம் வீட்டில். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்க அடையாளங்களை வச்சு பார்க்குறப்ப நம்மளோட பையன் தான் சொல்லிட்டு. ஸோ இதை நாங்கள் வெளியே சொன்ன எங்களை யாருமே நம்பலன்னு கோர்ட் வரைக்கும் போனாங்க. ஒரு தம்பதி ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த தம்பதி தான் கோர்ட் வரைக்கும் போயிருந்தாங்க. சில வருஷங்களாக இந்த வழக்கு தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் தனுஷ் தரப்பில் தெளிவாக சொல்லிட்டாங்க, எங்கள் பையங்க, தனுஷ் அவர்கள் பேரண்ட்ஸ் தரப்புலேயே சொல்லிட்டாங்க, எங்கள் பையங்க எங்கேருந்து வந்து நீங்கள் இது போலாம் கேட்குறீங்கன்னு அவங்க ஒரு பக்கம். தனுஷ் அவர் அண்ணன் இருக்கால செல்வராகவன், அவர் ஒரு பக்கம் தெளிவாக சொல்லிட்டா, அப்படி என்னோட சொந்த தம்பிங்க யாரோ வந்து சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இப்படி தனுஷை சேர்ந்த வட்டாரத்தினர் இருக்காங்களே, சினிமா செலிபிரிட்டிஸ் முதற்கொண்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் அப்போ கஸ்தூராஜா சாரோட வீட்டுக்கு போகிறப்ப தனுஷ் சின்ன பையனாக அங்கே தான் விளையாடிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட நீங்கள் உங்கள் பையனாக சொல்கிறீங்கன்னு பல பேருமே இவங்களுக்கு எதிராக சொல்லியிருந்தாங்க. நிறைய சேனல்ஸில் பேட்டி கொடுத்தாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, கோர்ட் வரைக்கும் போயும் இவங்க தரப்பில் எதுவுமே சாதகமாக வரலைங்க. சமீபத்தில் தான், ரொம்ப சமீபத்தில் தான் இவங்க தொடர்ந்து அந்த வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டுச்சு நீதிமன்றத்தால். சரி, அந்த வழக்கு முடிஞ்சிருச்சுன்னு இப்போ ரிலாக்ஸ் ஆகிருப்பார்னு பார்த்தா, இதோ இப்போ விவாகரத்து கோரி இந்த மனு வேறு தாக்கல் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுதுல, இப்போ அடுத்த கேஸ் ஆரம்பிச்சிருக்க மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அனிருத் அவர்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க தன்னோட முதல் காதல் முறிவை பற்றி. அப்படி ஆண்ட்ரியா இருக்காங்களே, அவங்க பேரை சொல்லியே தான் அவரே சொல்லியிருப்பார். ஆமாங்க, இது போல் முதல் காதல் போயிட்டு இருந்துச்சு, ஏஜ் டிஃப்ரென்ஸ் காரணமாக அந்த ஒரு காதல் முறிவில் முடிஞ்சதா அவர் அப்போ சொல்லியிருந்த விஷயம் இருக்குல்ல, அதை ரசிகர்கள் இப்போ பெருசாக எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து சார்ந்த விஷயம் ஒன்று வெளியே வந்துட்டு இருக்க நேரம், அனிருத் அவர்களோட ஃபர்ஸ்ட் லவ் பிரேக்கப் இருக்குல்ல, அதை பற்றி ரசிகர்கள் பேசினபடி இருக்காங்க. அனியோட ஃபேன்ஸ்லாம் ப்ரோக்கு இப்படி ஆயிடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்கள பல பேர் இப்போ இருக்க தான் செய்கிறாங்க. ஓகே மக்களே, இந்த நேரம் விழிப்புணர்வுக்கான நேரம். பிரபல உளவியல் நிபுணர் டாக்டர் அபிலாஷ் அவர்கள் இருக்காங்களே, அவங்க கிட்ட இந்த ஸ்டார் கப்புல்லாம் விவாகரத்து பண்ணுறாங்களா அதிகப்படியா, இது மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக மாறுதல. இதை பற்றின உளவியல் உண்மைகளை கேட்டிருந்தோம், அதுக்கு அவங்க நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் உங்கள் பார்வைக்கு. சினிமா நடிகர்கள் இல்லாட்டி திரைத்துறையினர் வந்து மனமுறிவு அதிகமாக நாடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே மனமுறிவு நாட மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. பட் அவங்களுடைய ஃபீல்டில் இது சம்பவம் அதிகம் நடக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆக்சுவலாக வெளியவும் அதிகமாக தான் நடக்குது. அவங்க லைம் லைட்டில் இருக்கிறனால மக்களுக்கு ஈஸியாக அது தெரியுது, பகிரங்கமாக தெரியுது, அவ்வளோதான் விஷயமே ஒழிய எல்லா பக்கமும் டிவோர்ஸஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு ஐடி செக்மெண்ட்டும் சரி, மெடிக்கல் ஃபீல்டும் சரி, எல்லா இடத்துலையும் கார்ப்பரேட் செட்டப் எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு தான் இருக்குது. மனமுறிவு ஏன் அங்கே அதிகம் நடக்குதுன்னா, அவங்க வந்து நிர்பந்தங்கள் நிறையா இருக்குது. ஸோ 2 பேருக்கும் வந்து செட் ஆகணும், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து அவங்களுடைய கெரியர் டிஸ்டர்ப் ஆகும்போது பரவாயில்ல இதுக்கு பிரிஞ்சு இல்லாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அண்ட் நிறையா கிசுக்கள் வர ஃபீல்டு அது. ஸோ மீடியாவே வந்து ஒன்றும் இல்லாததை பெருசாக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற ஒரு விஷயம். இப்போ நார்மலாக ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறவருடைய வாழ்க்கையில் ஏற்படுற விளைவுகளை வந்து யாரும் கிசுக்க மாட்டாங்க. பட் இந்த ஸ்டார்டமில் இருக்கவங்கள டெஃபினட்டாக வந்து கிசுக்கள் ஜாஸ்தி. 1, 2, 3 அவங்க சகிச்சிட்டு இருப்பாங்க. பட் ஒரு 10, 15ன்னு வரப்போ அவங்களுக்கே சந்தேகம் வந்து அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைகளாக கூட அது வெடிக்கலாம். ஸோ டிவோர்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 1. 2வது, என்னால் இதை தாண்டி வர முடியும், ஏன்னா என்னுடைய முன்னோர்கள் நிறைய பேர் இந்த ஃபீல்டில் வந்து டிவோர்ஸ் ஆகி நல்லா தான் இருக்காங்க, நான் அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன்ற ஒரு தைரியம் அங்கே வருது. 3வது, அடுத்த லைஃப் எனக்கு செட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, நார்மலாக இருக்கிறவங்கள விட எனக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதும் டெஃபினட்டாக வந்து ஸ்டார்டமில் இருக்குது. அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கெரியர் அஃபெக்ட் ஆகாமல் போகணும், நான் சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆளாகணும், என்னோடய பேஷனை நான் வந்து நிறைவேற்றணுன்றப்ப இந்த நபர் என்னை தடுக்கிறாங்க, அப்போ எனக்கு இந்த நபர் தேவையில்லை அப்படின்ற ஒரு டிசிஷனும் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் காரணங்களுடைய டெஃபினட்டாக அவங்களுக்கும் மனமுறிவுன்றது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்தான். இட்ஸ் நாட் அ ஈஸி கேக் வாக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களும் வந்து பல இன்னல்கள், பல கேள்விகள், பல ஃப்யூச்சரை பற்றிய பயத்தோடு தான் அந்த முடிவை எடுக்கிறாங்க. வேறு வழி இல்லைன்றப்ப நிர்பந்திக்கப்படுறாங்க. அண்டு அவங்கள பற்றி பேசும் பொருளாக இருக்காங்க. எல்லோரும் ஈஸியாக அவங்கள பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா ஒரு ரசிகர் வந்து அதை லிபர்ட்டியாக எடுத்துக்கிறாங்க.
நீங்கள் நடிகர் தானே, நடிகை தானே, அப்போ நாங்கள் பேச தான் செய்வோம் அப்படின்றப்ப அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ப்ரைவசிக்குள்ளார மூக்க நுழைக்கிறதுக்கு யாருக்கும் வந்து அதிகாரம் கிடையாது. அது வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்ப அதை போய் நோண்டி பார்க்குறதுன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பட் ஸ்டில் மக்கள் வந்து அது ஒரு பொழுதுபோக்காக ஒரு ஜாலிக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க, மீடியாவும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அது ஒரு கஷ்டமான ப்ராசஸ். பட் வேறு வழி இல்லாத பட்சத்தில் அவங்க பண்ணுறாங்க. மற்றபடி திரைத்துறையினர் மட்டும்தான் அதிகமாக மனமுறிவுக்கு ஆளாகிறாங்கன்றது இல்லை. ஏன்னா அப்படி இருந்தால் ஒரு 2 ஃபேமிலி கோர்ட்ஸ் தான் முன்னாடி இருந்துச்சு. இப்போ 7-8 ஃபேமிலி கோர்ட் வந்துருச்சு. அப்போ ஜென்ரல் பப்ளிக் மத்தியிலையும் டிவோர்ஸ் ஜாஸ்தி ஆகுதுன்றது தான் உண்மை. பட் அதை நம்ம பேசுகிறது இல்லை, அதில் பெரிய அட்ராக்ஷன் இல்லை. அதை பேசினா 4 பேர் கேட்க மாட்டாங்க, இதுனா 40 பேர் கேட்பாங்கன்றனால, கிளாமர் ஃபீல்டுன்றனால மக்கள் அதிகமாக இவங்களுடைய மனமுறிவுகளை பற்றி பேசுகிறாங்க. ஜென்ரலாகவே மனமுறிவுகளை தடுக்கிறதுக்கு, அது ஸ்டார்டம் இருந்தாலும் சரி, ஜென்ரல் பப்ளிக்குக்கும் சரி, முதல்ல திருமணம் பண்ணும்போதே வந்து மனப்பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். இந்த காலத்தில் வந்து எல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக பல லட்சம் பல கோடிலாம் செலவு பண்ணிலாம் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு செருப்பே வந்து 5000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, ஒரு ப்ளவுஸே 50,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்படிலாம் செலவு பண்ணி பொண்ணு மாப்பிள்ளைக்கு படிப்பு, ஸ்டேட்டஸ், ஹைட்டு எல்லாம் ஒற்றுமை இருக்கான்லாம் பார்க்குறாங்க. ஆனால் மனப்பொருத்தம் அவங்க 2 பேரோடைய பர்சனாலிட்டிக்கும் ஒத்து போதான்னு பார்க்குறதே கிடையாது. அதே மாதிரி அவங்களும் வந்து ஃபோன் பேசும்போது, ஏன்னா இப்போலாம் வந்து எல்லோரும் கல்யாணத்துக்கு முன்னாடி 24 ஹவர்ஸ்லாம் ஃபோன் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி ஃபோன் பேசும்போது கூட ஒருத்தவங்களை பற்றிய நெகட்டிவ் சைடை டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறதில்ல. ஏன்னா அதனால் ஏதாவது நின்றுமோ, பிரச்சனை ஆகிடுமோ, சண்டை வந்துடுமோன்ற பயத்திலேயே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கல்யாணத்துக்கு அடுத்த நாளே இந்த உண்மைகள் ரியாலிட்டி தெரியும் போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. அப்போ பிடிக்காத ஒருத்தவங்க, ஏற்றுக்க முடியாத ஒருத்தவங்களோட அவங்க லைஃப்பை கண்டினியூ பண்ணுறப்ப அது ரொம்ப சீக்கிரத்தில் மனமுறிவை நோக்கி போகுது. அண்ட் டிவோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ளே மனப்பொருத்தம் இல்லைன்னா வருது. அண்ட் 3வது மனுஷங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், லைக் ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தால் வரும். முக்கியமாக வந்து ஃபினான்ஷியலாவோ, ஃபிசிக்கல் இன்டிமசியோ, இல்லை ஹராஸ்மெண்ட்டோ, இல்லை குடி பிரச்சனையோ, சந்தேக நோயோ, இதெல்லாம் தான் வந்து முக்கிய காரணங்களாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 பேரோடைய பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறது முக்கியம். இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு நாங்கள் ஒரு செஷன் வைப்போம். ஸோ திருமணம் நிச்சயமானவங்களும் சரி, இல்லை அலையன்ஸ் பார்க்குறவங்க, அதே மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, திருமணம்ன்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி இங்கே வராங்க. 2 பேரோடைய பர்சனாலிட்டியும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒத்து வருமா, ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ரொம்ப ஏடகுடமாக 2ம் எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் செட் ஆகாது. ஸோ அதை நாங்கள் சொல்லுவோம். அவங்களுக்கு அதுக்கப்புறமா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து டிவோர்ஸஸை குறைக்கும். ஏன்னா ஒரு டிவோர்ஸ்னு நடக்கும்போது ஃபினான்ஷியலாக நிறைய இழப்புகள், இமோஷ்னலான இழப்புகள், ஃபேமிலி, சோஷியலான, ஏன்னா இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் பெரிய பகையே வந்துடும். ஸோ இவ்வளவு இழப்புகள், ஃபிசிக்கல் இழப்புகள் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், இது ஒன்றும் பெரிய செலவு கூட ஆகாத ஒரு விஷயம். மனசு தான் வேணும், நம்ம போய் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்போ இது ஓகே ஆகி அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா சான்சஸ் ஆஃப் டிவோர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அண்ட் அவங்களும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இவரை பற்றி எனக்கு தெரியும், இவங்களை பற்றி எனக்கு தெரியுன்றப்ப ஒரு நம்பிக்கையோட லைஃப்பை கண்டினியூ பண்ணலாம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் டிவோர்ஸஸை குறைக்கிறதுக்கோ தவிர்க்கிறதுக்கோ முக்கியமான ஒரு ப்ரிவென்ஷன் மெஷர்னு பார்த்திங்கன்னா ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங். எஸ்பெஷலி எங்களை பொறுத்த வரைக்கும் மென்டல் காம்பேட்டபிலிட்டி, 2 பேருடைய பர்சனாலிட்டி ஒத்து போதான்றது அசஸ்மெண்ட் டூல்ஸ் இருக்குது. அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுவோம். அதை கேட்டுட்டு இப்போ குடும்பமாக வராங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸில் ஒரு பாட்டியெல்லாம் கூட வந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பக்கம் ஃபேமிலி அண்டு பொண்ணோடைய பாட்டி, அவ்வளவு ஆர்வம் அவங்களுக்கு இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகுமான்னு. நம்ம ஜாதக பொறுத்தெல்லாம் பார்க்கணும், அது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்தது. பட் இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இது அந்த காலத்தில் இல்லையே. இப்போ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கான சூழல் வந்துருச்சு. இப்போ முன்னாடி மாதிரி இப்போ கிடையாது. அப்போ வந்து வாட் எவர் இட் இஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், சகிச்சுக்கலாம், வாழ்ந்து காட்டலாம் அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ 2 பேரும் வந்து படிச்சிடுறாங்க, 2 பேரும் இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. அப்போ எதுக்காக நான் சகிச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் ஆட்டோமேட்டிக்காக வருதுன்றப்போ ஒரு சின்ன பிரச்சனையை கூட அவங்களால ஏற்றுக்க முடியல. அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு உண்மை தெரிய வரும்போது அது கோபமாக மாறுது, அது டிவோர்ஸ் வரைக்கும் போகுது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவர் இப்படி தான், இந்த அம்மா இப்படி தான், உங்களுக்கு ஓகேயா அப்படின்றப்ப
ஓகேனா ஓகேன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா என்ன சொல்கிறாங்க, அவங்க தான் அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக வெளியே போவாங்க. ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் இருக்கும் அவங்களுக்கு. அப்பா நம்ம கரெக்டாக மேட்ச் தான் அப்படின்றப்ப அதுவே வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும், வாழ்க்கையை நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து லீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து இதில் மக்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, ஒரு ப்ளவுஸ் வாங்குறதுக்கு செருப்பு வாங்குறதுக்கெலாம் பல ஆயிரம் செலவு பண்ணுறீங்க. ஜஸ்ட் கொஞ்சம் செலவில் உங்கள் 2 பேருக்கும் முதல்ல ஒத்து வருதான்னு பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கலாம். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். காதல் அப்படின்றது நீங்கள் லவ் மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 2 மனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதே நீங்கள் திருமணம்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா 2 ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயம். உங்கள் பக்கம் ஒரு 50 ரிலேட்டிவ்ஸ், அந்த பக்கம் ஒரு 50 ரிலேட்டிவ்ஸ்னால் 100 பேர் சம்மந்தப்பட்ட விஷயமா மாறும். ஸோ இது ஒரு இடத்துல கசிஞ்சு போயிட்டு விவாகரத்தில் வந்து நிற்கிறப்ப நீங்கள் 2 பேர் மட்டும் கஷ்டப்பட மாட்டீங்க, ஒட்டு மொத்தமாக அந்த ரிலேட்டிவ் சொன்ன பாருங்க 100 பேருமே எல்லாம் சேர்ந்து கஷ்டப்படணும். எல்லார் ஃபேமிலிக்கும் நான் சொல்கிற விஷயம் பொருந்தும். ஸோ காதல் சார்ந்து முடிவு பண்ணுறது வேறு, திருமணம் சார்ந்து முடிவு பண்ணுறது வேறு. எனக்கு தெரிஞ்சு குடும்ப நல நீதிமன்றங்களில் விவாகரத்தை கோரி வரிசையில் நிற்கிறாங்களே, அதில் பெரும்பாலான ஜோடிகள் பார்த்தீங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணவங்க தான். ஸோ சிந்திச்சு செயல்படுங்க மக்களே, வேறு என்ன சொல்கிறது. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.